ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாலு சாரா யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நான் ரொம்ப நாள்லேருந்து இந்த வீடியோ போடவே இல்லை. ஸோ இன்றைக்கி தான் போட போகிறேன். இது நாங்கள் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி எடுத்தது வண்டி, 2 வீலர் வண்டி தான் எடுக்கிறதுக்காண்டி போயிருந்தோம். ஸோ இது ஹோண்டை. ஸோ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆக்சுவலாக வாங்குவோன்னு. ஜஸ்ட்டு போய் பார்ப்போம், ரேட் எவ்வளோன்னு கேட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி தான் போயிருந்தோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு டீச்சர் இருக்காங்க. ஸோ என்னோட ஜாப் பண்ண டீச்சர் தான். அவங்க அந்த ஃபீல்டில் வேலை பார்க்குறதுனால சரி போய் கேட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி கேட்க போயிருந்தோம். ஸோ அங்கே போய் பார்த்தா வாங்குகிற ஐடியாவே பண்ணிட்டாங்க, மைண்ட் வாஷ் பண்ணி வாங்க வச்சுட்டாங்க. ஸோ நாங்களும் சைன் பண்ணிட்டோம், ஒரு பேப்பரில் மட்டும் சைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் நெக்ஸ்ட்டு ஈவினிங் போல் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ யாருக்குமே தெரியாது, ஆக்சுவலாக எங்களுக்கே தெரியாது நாங்கள் வாங்க போகிறோங்கிற. ஸோ அங்கே சைன் எல்லாம் பண்ணிவிட்டு கார்த்திகா பார்த்திங்கன்னா ஃபுல் என்ஜாய். ஏன்னா ஃபுல்லாக கூலிங்காக இருக்கும், அது செம்ம என்ஜாய் பண்ணிச்சு சம்மருங்கிறனால. அதுக்கப்புறமா எங்கள் ஹஸ்பண்டுக்கு அதோட சந்தோஷம். ஏன்னா அவரெல்லாம் சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டுருக்காரு. ஸோ அவருக்கு சின்ன வயசுலேருந்தே வண்டி வாங்கணுங்கிற ஒரு எய்ம் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டாக நாங்கள் கார் வாங்கிட்டோம், அதுக்கப்புறமா 2 வீலர் இப்போ வாங்கியிருக்கிறோம். கடவுள் புண்ணியத்தாலே உங்கள் எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸில் நாங்களெல்லாம் இருக்கோம் இப்போது. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன சொல்லணுன்னா, எங்களுக்கு தெரியாதுன்றதுக்கு முன்னாடி எங்கள் சாராவுக்கே தெரியாது. ஆக்சுவலாக அவளுக்கே நாங்கள் சர்ப்ரைஸ் தான் இது. ஸோ நாங்கள் வாங்கினது என்னமோ 11th அன்னைக்கு 8 o'clock போல் போய் எல்லாம் சைன் பண்ணி கொண்டாந்தாச்சு. ஸோ அப்புறமா வந்துட்டு சாமி கும்பிட்டு, ஃபஸ்ட்டு வீட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சாராவையும் வண்டியில் எடுத்துகிட்டு போய் அவளுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல, சரி அப்பா வாங்கிட்டு வந்தாங்க வண்டி, அதில் நான் ஒரு தடவையாவது ஃபஸ்ட்டாக நான் தான் ஏறணும்னு சொல்லி. ஸோ அவளை கூட்டிகிட்டு போகிறதுக்காண்டியே தான் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறமா வண்டியை எடுத்துன்னு போனாங்க. அவளை எடுத்துன்னு போய் ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் சாராவே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆனா. ஏன்னா அவளுக்கு இந்த எக்ஸைட்டிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சடனாக வண்டி வாங்கிட்டாங்க என்னது அப்படிங்கிற ஒரு சர்ப்ரைஸ் அவள் மனசுக்குள்ளேயே இருந்துச்சு. அது எதிர்பார்க்கவே இல்லை அவள். ஸோ சரின்ட்டு அப்புறமா அவளை கூட்டிகிட்டு போயாச்சு. அவளும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு அப்புறமா கிளம்பிட்டாங்க, ஒரு ரைடு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு. ஃபேஸில் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் அவளோட சந்தோஷத்தை. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே நாங்கள் தம்பி அப்புறம் குழந்தனார் எல்லாருக்கும் சொல்லி கோயிலில் சாமி கும்பிடலாம் வண்டிதுன்னு சொல்லி. ஆக்சுவலாக நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா, எப்பவுமே என்ன வாங்கினாலுமே காவியா கையால் தான் பூஜை பண்ண வைக்கும். ஏன்னா எனக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் காவியா தான் லக்கியஸ்ட் பர்சன். அது உண்மையாலுமே நான் மனசார சொல்கிறேன். அது கையால் எங்களுக்கு ராசி தான் எப்பவுமே. ஸோ இந்த தடவையும் நாங்கள் காவியா கையால் இல்லைன்னா அம்மா கையால் தான் பூஜை பண்ண வைக்கணும்னு நினச்சோம். ஆனால் சரி ஐயரே வந்துட்டார், கோயிலுக்கு போனோன்னே அங்கே ஐயரே வந்து நானே செய்ய பூஜைன்னு சொல்லுவேன் சரின்ட்டு அவர். ஆனால் அந்த ஐயரும் சூப்பராக, ஏன்னா அவர் ₹1 கூட காசு கேட்கல, உங்களுக்கு எவ்வளோ முடிஞ்சதோ அவ்வளோ கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவே பெரிய விஷயம். ஒருத்தர் கேட்டோன்னே கூட தான் கேட்பாங்க, 500, 1000 அப்படி கேட்பாங்க. ஏன்னா எனக்கு நான் நிறைய ஐயருங்களை பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா எல்லோரும் தேங்காய் பூ பழம் எல்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அர்ச்சனை வந்து வீட்டில் எல்லாரோடைய பேரில் அர்ச்சனை பண்ணியாச்சு. ஸோ அத்தை மாமா கார்த்தியா சாரா பிரவீன் சாரா அப்பா நான் எல்லாரோட பேர் மேலே அர்ச்சனை பண்ணி முடிச்சாச்சு. பண்ணி முடித்ததுக்கப்புறமா எங்கள் சூடத்தை பற்ற வச்சு அது வண்டிக்கு 3 சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறமா வண்டியை சுற்ற சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கே இப்படி தான் செய்கிறது. ஸோ நம்ம தமிழ்நாட்டு சைடில் நான் பார்த்ததில்லை அர்ச்சனை எப்படி பண்ணுறாங்கன்னு வண்டிக்கு. ஆனால் இந்த சாமி நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நிறைவேற்றுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஏன்னா நாங்கள் கார் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த கோயிலில் தான் வீட்டுக்காரர் வேண்டியிருந்தாங்க, அது நடந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் கிளம்பியாச்சு. சாமி கும்பிட்டு முடித்தோடனே அதுக்கப்புறம் நம்பர் பிளேட் வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வண்டிக்கு எங்கள் ஸ்ரீ நீர்மண்ட ஐயனார் துணைன்னு வீட்டு சாமியை வச்சுட்டு அப்புறமா எஸ்கே சாரா கார்த்திகா, ஸோ 2 பேர் மேலே லெட்டர் வர்ற மாதிரி, அப்புறம் ஒரு சின்னோண்டு ஹார்ட் 2 பேருக்கு.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.